என்னம்மா சொன்ன மாதிரி வீட லாக் பண்ணிட்டீங்களா? இல்ல நீ கொஞ்ச நேரமா எவ்வளவு நேரமா இது பண்றது? வாடகையே ஒழுங்கா கொடுக்க மாட்டீங்க. அடுத்த ஆள் வேற வந்துகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன எவ்வளவு தெனாவட்டு? நாளைக்கு நான் உங்களுக்கு இப்ப 12 ஆகுது, 2 மணிக்குள்ள காலி பண்ணிட்டு கிளம்புறீங்க சரியா? அதுக்குள்ள எனக்கு அது தெரியாது. நீங்க வீடு கண்டிப்பா பாத்துக்கோங்க. அது எனக்கு தெரியாதுப்பா. எல்லாம் தெருவுல கூட போயிருங்க. அதை பத்தி கவலையே இல்லை சரியா? இப்ப பொருள் எல்லாம் உங்க இடத்துக்கு வந்துகிட்டு இருக்காங்க. வேமா காலி பண்ணுங்க. இப்படி சொன்னீங்களா நான் என்ன பண்ணுவேன்? 3 நிமிடம் கழித்து வீடு நல்லா இருக்கா? இதே எங்க வீடு, வசந்த மாளிகை. எப்படி இருக்கு? உள்ளுக்கு வாங்க வாங்க. ஆபீஸ் டைம் நான் கிளம்பிடுறேன். வந்து சாப்பாடு ரெடி பண்ணி. தம்பி நல்ல வீடு பிடிச்சிருக்குல்ல? சரி ஓகே நீ ஃபர்ஸ்ட் கிளம்பு. One hour later. ஹாய், நீ மட்டும் நல்லா இருக்கே. ஜாலி. ஹாய், ஜாலியா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு இந்த மொட்டை மாடி. ஹே வாவ், நல்லா சீனரி இருக்கே. என்னது இது? அம்மா, நம்மள புடிச்சது யாரு? எப்படி இருக்க? வேற வழியே இல்ல பாப்பா, என்னை மன்னிச்சிரு. ஐயோ, அந்த பொண்ணு இந்த நேரம் எங்க இருப்பான்னு தெரியலையே. ஒரு நடையா அவளோட வீட்டுக்கு போகணும் ஃபர்ஸ்ட். மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். டன் 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 டன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான். என்ன கணிச்சு இப்படி டிஃபரெண்டா போட்டுருக்க? அதெல்லாம் எனக்கு தெரியும். இப்படி பண்ணதுனால தான் ஹாஸ்டல்ல போயிருக்கா. ஒன்னே அப்படிதான் ஹாஸ்டல்ல செத்துறேன் பாத்துக்க. அமைதியா அம்மா, நீயே இந்த மாதிரி புர்கா போட்டிருக்க. உங்களுக்கு என்ன? உங்களுக்கு என்ன? நாமெல்லாம் உயிரோட இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். நாம இப்படி இறந்து போயிட்டோமே. நம்மளை கொண்ட மேனேஜரை விடவே கூடாது, கொண்டே ஆகணும். சரி போவோம். Allah. நீ கேளா கணிஸ், எதுக்கு நீ பின்னாடி போறீங்கன்னு கேளு. பின்னாடி போறீங்க? இப்போ நீ என்ன பண்ண? மேஜிக்னே, மேஜிக் மேஜிக். என்னண்ணே பயந்துட்டீங்களா? தெரியலையே. ஐயோ இந்த இருக்கு குபேர, உடனே வாடா. கணேஷ்க்கு ஏதோ ஆயிடுச்சு, டக்குனு வாடா ப்ளீஸ்.
ஐயோ ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே, அண்ணி வேற கூப்பிட்டாங்க. ஏதோ கணேஷ் ஏதோ வித்தியாசமா பிஹேவ் பண்றாடா. தெரியல, எனக்கே வித்தியாசமா தான் இருக்கு. எனக்கு தெரியல. அண்ணே எனக்கு 10 நிமிஷத்துல ஏர்போர்ட் போக வேண்டியிருக்கேன். யூஎஸ் போகணுண்ணே. வேலைக்கு போகலட்டா கம்பெனியை விட்டு வேலையை விட்டு துரத்திடுவாங்கண்ணே. அதனால சீக்கிரமா போகணும். நான் வரும்போது கரீம்பாய்க்கு ஃபோன் பண்ணிட்டு தான் வந்தேனே. உன்னெல்லாம் கூப்பிட்டேன் பாரு, என்ன அடிக்கணும். சே போடா டே. சரி போடா பாய். போடா போடா. ஐயோ இது வேற. ஐயோ அம்மா அத்தா அம்மா ஐயோ வலிக்குது. ஐயோ இன்னொரு ரவுண்டா வலிக்குது. இன்ஷா அல்லாஹ். இங்க வா. இங்க அந்த அமானுஷ சக்தி இருக்கு கரெக்டா? ஏன்டா அந்த பாவியை கொள்ள? அனாதையா? அந்த அப்பாவியை கொள்ள உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? அது இப்ப ஏன் பின்னாடி தான் இருக்கு. ஏதோ நீ மனித பிரிவியா போயிட்டனால நான் உன்னை காப்பாத்துறேன். சரி நான் தொழுகை பண்ணணும் இப்ப. பாய் நல்லா இருக்கீங்களா? சரி எதுக்கு வந்திருக்க? அந்த அப்பா இப்ப என்ன பண்றது தம்பி? ஆமா உனக்கு என்ன வேணும் ஃபர்ஸ்ட்? இந்த தம்பிட்ட நீ கேளு. अरे तुम क्या कर रहे हो? मुझे पेन ड्राइव दो. मेरे नाम शर्मा. அந்த இறைவனுக்கே நீ பணி செய்ய பொண்ணாச்சு. நீ இப்படி பண்ணலாமா? உன்னோட உண்மையான முகத்தை காமி. இது சாந்தம் அழகா போகுது. அம்மா என்னைய பாரு என்னைய போய் அந்த அண்ணே கொன்னுட்டாங்க. ஏன் பாப்பா உனக்கு ஏன் இந்த குழந்தை? நீ எவ்வளவு அழகா இருக்க. உனக்கு போய் அந்த பேய் மாதிரி இருக்கிறது சூட் ஆகுமா? சொல்லு. நீ அந்த அல்லாஹ்க்கு சேவை செய்யற பொண்ணு நீ. ஆனா நீ இப்படி பண்ணலாமா? அந்த பாவப்பட்ட குழந்தையாச்சும் விட்டுறே. அவதான் உடம்புக்குள்ள வச்சுட்டு அவளோட உடம்பையும் ஆட்டி படைக்கிறேன். ஏன் இப்படி பண்ற? அந்த குழந்தையாச்சும் நீ விடுறியா? சரி விடுறேன். சரி அந்த குழந்தைய போய் தூக்கிட்டு வந்துரு. அசிமி நீ உட்காரு. அசிமி சரி கடைசியா நான் உனக்கு கேட்கிறேன். உன்னோட கடைசி ஆசை மட்டும் சொல்லு, நான் நிறைவேற்றிடுறேன். நிறைய ஆவி இருக்கனால அது உன்னை ஆட்டி படைக்கிறது. கவலைப்படாது. உன்னோட கடைசி ஆசை மட்டும் சொல்லு, நான் நிறைவேற்றிருக்கிறேன். பென்ட்ரைவ். பென்ட்ரைவ். இந்த பென்ட்ரைவ் கொடு. எந்த பின்று குடு. உன் கம்பெனிக்கு அப்புறம் நானே உன்னாய வச்சிருவேன். குடு குடுறா. சொல்றது உண்மையே புரியல. இந்த தம்பிட்டே பென்ட்ரைவ் கேட்டே அவன் ரொம்ப பயப்படுறான். அப்படி என்னதான் உனக்கு நடந்துச்சு சொல்லு. 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. எல்லாமே ஆஃப்ல இருக்கு. சரிதான். எங்கள் சார் நம்மளை இங்கே கூப்பிட்டுட்டு அவங்களே காணும். சரி சார் பார்த்து உட்காருவோம். பரவாயில்லையே, சொன்ன மாதிரி வந்துட்டா. சார் வந்துட்டீங்க. இந்தாங்க சார். குட் மார்னிங் சார். மாதிரி வந்துட்டீங்க போல. ஆமாம் சார்.
குவாலிஃபிகேஷன் என்ன? சார் பிஏ படிச்சிருக்கேன் சார். நான் படித்த பிஏ படிப்புக்கு இந்த வேலை கேட்குது. சார் நீங்கள் கொஞ்சம் மனசு வச்சீங்கன்னா இந்த வேலைக்கு சேர்க்கணும் சார். வேலை வேணுமா? சார் இப்போ எனக்கு நீங்கள் வேலை தர முடியுமா முடியாதா? இந்த மாதிரி அவமானம்லாம் படுத்தாதீங்க. ஓ, என்ன பார்த்தே கை நிற்கிட்டியா? நெக்ஸ்ட் டே. ஐயோ இன்டர்வியூக்கு டைம் ஆயிடுச்சு. எக்ஸ்கியூஸ் மீ சார். ஓ அம்மி நீயா? எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். உட்காரு. காலேஜ்லாம் எனக்கு நல்லா போச்சு. உனக்கு என்ன இங்கே வேலை? நான் வேலை கேட்டு வந்து எனக்கு இந்த வேலை. இது எங்கள் அண்ணியோட ஆஃபீஸ் தான். யாராலும் இங்கே வேலை பார்க்கலாம். உங்கள் அண்ணியோடதா? ஆமாம் எங்கள் அண்ணியோடது. எப்படி நீ படிக்க போடுற? சரி நான் இந்த வேலையில ஜாயின் பண்ணிக்கலாமா? கண்டிப்பா. எப்போ 6th கமெண்ட் ஃப்ரீயா தான் இருக்கு. நீ என்ன அங்க போய் ஜாயின் பண்ணிக்கிறியா? ஓகே தேங்க்ஸ். சரி எப்போ ஜாயின் பண்ற? ஓகே பை. அண்ணே நான் வந்து வேலையில வந்து ஒரு பிளே ஜாயின் பண்ணிருக்கேன். ஓகேவா? யார் அது? ஷல்மாவா? யார்கிட்ட நீ இது பண்ண? இது நாளைக்கு நான் லண்டன்ல இருந்து வரேன். உனக்கு இருக்கு ஸ்டேட் ஆஃப். நெக்ஸ்ட் டே. வெளியே போ. ஏய் நீ என்னை எவ்வளோ அடிச்சாலும் என்னை அவ்வளோ அடிச்சாலும் பரவாயில்ல. ஆனால் அந்த பென்ட்ரைவில் கம்ப்யூட்டரில் அந்த வீடியோ ஏறிக்கிட்டு இருக்கு. கம்பெனியில் வாங்கின லஞ்சம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். நீ என்னை எப்படினாலும் கொண்டுவேன். ஆனால் அந்த பென்ட்ரைவை நான் ஒழிச்சு வச்சிருக்கேன். உன்னால என்னை என்ன வேணாலும் பண்ண முடிஞ்சுக்கோ. ஆனால் அந்த பென்ட்ரைவை முடிஞ்ச உன்னால கண்டுபிடி. போ. விட மாட்டேன். யா அல்லாஹ். இவ்வளவு நடந்தும் அவனுக்கு நீங்க கொடுக்க போறீங்களா இல்ல எனக்கு நியாயம் வாங்கி கொடுக்க போறீங்களா? அப்படியே ராகவா மாமி. சரி நான் உன்னை பார்த்துக்கிறேன். எனக்கு 3 வருஷம் ஆயிருச்சு. எனக்கு 3 வருஷம் ஆயிருச்சு. எனக்கு நேரம் வந்துருச்சு. நான் இப்பயே கிளம்பணும். ஷல்மா அக்கா. சரி இவங்க நம்ம தானே செட்டு போயிட்டோம். சரி நம்ம வாழ்க்கை தான் முடிஞ்சு போச்சு. அவங்களாச்சும் வாழட்டுமே. நல்லா படிக்கணும். ஸ்கூலுக்கு போகணும். டெஸ்ட்ல எல்லாம் ஹை மார்க்ஸ் வாங்கணும். சரியா? அப்பதான் கரீம் மாமா அடுத்த தடவை உனக்கு சாக்லேட் வாங்கி தருவேன். சரியா? ஏய் ஹலிஸ்கா. இல்ல ஷல்மா.